இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து, ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து நாம் படிப்பதற்கான மிக மிக முக்கியமான காரியம், நாம் வேதத்தின் சத்தியத்தின் மூலமாக ஆவிக்குரிய உலகத்தை புரிந்து கொண்டு அதில் உணர்வோடு செயல்பட நாம் தயாராக்கப்படுவதற்காக இந்த பாடத்தை படுகிறோம். ஒரு பாடத்திட்டத்தின் நோக்கத்தை முதலாவது நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். Why we study the spiritual realm or spiritual world? So that we will be equipped. நாம் அதற்கு ஆயத்தமாகி அந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே நாம் திறன்பட செயல்படுவதற்காக நாம் இந்த பாடத்திட்டத்தை படிக்க ஆரம்பித்தோம். வேதாகமும் காணப்படாத உலகத்தை பல நிலைகளிலே நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. காணப்படாத உலகத்தை வேதாகமும் பல நிலைகளிலே வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா போன கிளாஸில் நான் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டவில்லை, ஆனால் இந்த கிளாஸில் நான் அதை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இன்னொரு கூட கொலோசியர் 1ஆம் அதிகாரம். இந்த காணப்படாத உலகத்தை ஏன் நாம் கவனித்து படிக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும். இது யாரை குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருக்குள்ளாக என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் பவுல் கொலோசு நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய விரிவாக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆர் எக்ஸ்பாசிட்டரி டீச்சிங்னு கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால், நாம் புரிந்து கொள்வதற்காக ஆவியானவர் பவுலின் மூலமாக ஒரு பெரிய விளக்க உரையை இங்கே கொடுத்திருக்கிறார். அவர் மூலமா எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி அப்படியே முடிக்கவில்லை, அதை சற்று விளக்கும்படியாக பவுல் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வேதாகமத்தில் திருப்பி கொண்டு கவனமாய் நான் பார்க்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். பரலோகத்தில் உள்ளவைகள் அப்படின்னா பரலோகம் மட்டும் சிருஷ்டிக்கப்படல, பரலோகத்துல நிறைய காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப பரலோகத்தில் உள்ளவைகளும் வெறும் பரலோகம் மட்டும் இல்ல, பரலோகத்துல உள்ளவைகள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அங்க இருக்கிறது என்று பவுல் என்ன பண்றாரு? நமக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? பூலோகத்தில் உள்ளவைகள் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு காண்கிற உலகம் நமக்கு நிச்சயமா ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு இதை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. காணாத உலகத்துக்கு காண்கிற உலகம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இட்ஸ் a primary example for the invisible world. காணப்படாத உலகம் ஒன்று இயங்குகிறது, அதிலே அநேக காரியங்கள் இருக்கிறது, அவைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுகிறது என்பதற்கு காண்கிற உலகம் ஒரு எடுத்துக்காட்டாகவே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இட் இஸ் an exhibiting realm of the invisible realm. காணப்படாத உலகத்தை காணும்படியாக நமக்கு ஒரு படக்காட்சி போல தேவன் இந்த பூலோகத்தை என்ன பண்ணிருக்காரு? நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அதான் சொல்லுகிறது, பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான the visible and the invisible. இதை தான் நம்ம ஆவிக்குரிய மண்டலம் என்ற ஒரு கருத்தின்ல ரொம்ப மையமான வசனம் என்று கூட சொல்லுவேன். அப்ப காண்கிற உலகம் ஒன்று இருக்கிறது, காணாத உலகம் ஒன்று இருக்கிறது. நம்ம மாம்ச கண்களிலே பார்க்கக்கூடிய ஐம்புலன்களை வைத்து உணரக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது. ஐம்புலன்களின் மூலமாய் உணர முடியாதபடி ஆவியினாலே நாம் ஆவிக்குரிய மண்டலத்தை உணரக்கூடிய இன்னொரு பக்கமும் என்ன பண்ணுகிறது? நமக்கு பூமியிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். இப்ப வாசிக்கலாம் பாருங்க. சகல வஸ்துக்களும் என்ன சொல்லலாம்? சகல வஸ்துக்களும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நம்ம இப்படி சொல்லலாம் பாருங்க. where there are thrones அப்படின்னு சொல்லுகிறது. வஸ்துக்கள் என்று சொல்லும் பொழுது அங்க thrones என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது?
இருக்குது? சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. பாருங்க, இதை ஆங்கிலத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். For by him were all things created. ஓகே, அதனால தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்ற அந்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். அப்ப இவைகள் எல்லாம் தானாக உருவாகவில்லை, இதெல்லாம் தேவன் உருவாக்கி இருக்கிறார். There is a creator and this is creation. தேவன் சிருஷ்டிகராகவும் இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அதுல அதனுடைய தொடர்ச்சி என்னன்னா, that are in heaven அப்படி என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடியவைகள், that are in heaven and that are on earth. அது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். விசிபிள் அண்ட் இன்விசிபிள். அப்ப இரண்டு பகுதியில் இருக்கிறது. காண்கிற ஒரு பகுதி இருக்கிறது, காணாத ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாதபடி அதனுடைய விவரங்களை இங்க பவுல் அடுக்குகிறார். பாருங்க, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் அப்படின்னா இத்தனை விஷயம். இதெல்லாம் என்னன்னா, காண்கிற உலகத்திலையும் காணாத உலகத்திலையும் வேலை செய்யக்கூடிய அதிகார மண்டலங்கள். வேலை செய்யக்கூடிய அதிகார மண்டலங்கள். we call it as systems of authorization. ஒன்றை நிறைவேற்றுவதற்கான அதிகாரங்கள் என்று சொல்லுகிறோம். இப்ப நம்ம பூமியில பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு ஆட்சியாளர், வட்டாட்சியாளர், அப்புறம் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கமிஷனர், கரெக்டா, அப்புறம் இந்த எம்பி, எம்எல்ஏ, அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அநேக அதிகாரங்கள் பூமியில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இந்த பூமியை இயங்குகிறது. இப்ப இதெல்லாம் எங்க இருந்து இயங்குகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரிதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன இருக்குது, நிறைய அதிகார பகிர்வுகள் இருக்கிறது அப்படின்றது இந்த வசனம் நிரூபிக்கிறது. அப்ப நம்ம காண்கிற உலகத்தை காணாத உலகத்தையும் நம்மளால இணைத்து பார்ப்பதற்கு இந்த வேதாகமம் மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட வசனங்களை நான் ஒன்று சேர்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த முழு வேதாகமத்தினுடைய கருப்பொருளே என்னன்னா, காணப்படாத உலகத்தை நாம் அதிகமாய் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். we have to be ready to accept the invisible world. காணப்படாத உலகம் இருக்கிறது, அதை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அந்த உலகத்துல நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு மாபெரும் விசுவாச பயணத்துக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ரட்சிக்கப்படுறதே அப்படின்ற ஒரு கட்டத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம் காண்கிற உலகத்துல நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ, இங்க இருந்து நாம் காணாத உலகத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இப்ப காணாத உலகத்திலே தேவனோடு இருக்க போகிறோமா, இல்ல தேவனை விட்டு நாம் நரகத்தில் இருக்க போகிறோமா என்பதுதான் பிரச்சனை ஒழிய, நிச்சயமாய் நாம் காணாத உலகத்துக்கு என்ன பண்ண போகிறோம், கடந்து போகிறோம். சோ வேதாகமும் காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுப்பதற்கு மிக மிக உதவி செய்திருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். படைப்பு முதலாவது இந்த காண்கிற உலகம் காணாத உலகம் படைக்கப்பட்டது என்பதை நமக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்று என்கிட்ட கேட்டீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் திட்டங்களையும் புரிந்து கொள்வதற்கு இந்த பாடத்திட்டம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அப்புறம் இரண்டாவது கிளாஸ்ல நம்ம தியானிக்க ஆரம்பிச்ச அந்த பகுதி என்னவென்று சொன்னால், இந்த காண்கிற உலகம் காணாத உலகத்தினால்தான் ஆளுகை செய்யப்படுகிறது. Not only God created the visible and the invisible realm, the invisible realm dominates or control the visible realm. இந்த காணப்படாத உலகம் காண்கிற உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் நம்ம இரண்டாவது கிளாஸ்ல தியானித்தோம். நான் ஒரு சில நிமிடங்கள் இந்த ரெண்டு கிளாஸையும் சேர்த்து நான் இன்றைக்கு சற்று பேச விரும்புகிறேன். அங்கிருந்து நம்ம மூன்றாவது கிளாஸுக்கு பயணம் செய்ய போகிறோம். ஓகே, படிப்பினையினுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, ஒரு விஷயத்தை மறுபடியும் கேட்பது. அது நிச்சயமா நமக்கு என்ன பண்ணாது, மறக்காது. அதனால தான் தமிழ் பாடத்திட்டத்தில் வாய்ப்பாடு என்று சொல்லி ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணாது, மறக்காது. கரெக்டா 2:2 3:3 இப்படின்னு நம்மளை தெரியாமலே நமக்கு வரும். ஏன்னா நாம் தொடர்ந்து அதை என்ன பண்ணியிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படிதான் வேதாகம சத்தியத்தையும் நாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது அது தியானமாய் மாறுகிறது. எதை நாம் தியானிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையை ஆளுகை செய்கிறதாய் மாறுகிறது. What you meditate will control your life. ஏன் இப்படிப்பட்ட பாடத்திட்டங்களை எல்லாம் பல முயற்சிகளோடு சொல்லித்தர ஆவியானவர் திட்டமிடுகிறார்னா, நாம் அவரால் வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சில சத்தியங்களை நாம் தொடர்ந்து என்ன பண்ணணும், கேட்கிறவர்களாய் மாற அழைக்கப்படுகிறோம். அப்ப இரண்டாவது கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனா, லைஃப் இஸ் கவர்ன்ட் பை ஸ்பிரிச்சுவல் ரெம்.
ஆவிக்குரிய மண்டலத்தினால்தான் பூமிக்குரிய மண்டலங்கள் இயக்கப்படுகிறது என்று சொல்லி நான் சிலவற்றை உதாரணமாய் எடுத்து காண்பித்தேன். ஏனென்றால் பேதுருவுக்காக இயேசு ஜெபிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் 32ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, சத்துரு உன்னை சோதிக்க போகிறான், நீ சோதிக்கப்படாதிருக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். இப்ப அவருக்கு எப்படி முதல்ல இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன திட்டமிடப்படுகிறது என்பதை தேவனால் துல்லியமாய் பார்க்க முடிந்தது. அந்த துல்லிய பார்வையினாலதான் இங்கு பேதுருவுக்கு தேவன் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறவராய் மாறுகிறார். ஏன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்பிரிச்சுவல் realm will be exhibited on the visible realm. காணப்படாத உலகத்தில் நடக்க காண்கிற உலகத்தில் என்ன பண்ணுகிறது, காட்சிகளாய் மாற்றப்படுகிறது. இரண்டாவது, நம்ம யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே மோசே அவன் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறான். அங்கே யோசுவா யுத்தத்தில் என்ன பண்றான், சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு மாபெரும் தொடர்பு இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நமக்கு நிறைய புரிஞ்சுதுன்னா, நாம் ஆசாரியர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை குறித்து நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். இங்க யுத்தத்துக்கு யோசுவா போயிருக்கிறார். ஓகே, யுத்தத்துக்கு என்ன பண்றாரு, யோசுவா பாளையம் இறங்கி போயிருக்கிறார். ஆனால் மோசே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் மலை உச்சியிலே கரங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், இவர் கை தூக்குறதுக்கும் இந்த யுத்தத்துக்கும் என்னங்க பெரிய சம்பந்தம்? இவர் ஆவிக்குரிய மண்டலத்திலே தெய்வீக உதவிகளை கடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பூமிக்குரிய மண்டலத்திலே யோசுவா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பூமியில நடக்கிறது எல்லாமே ஆவியோடும் மாம்சத்தோடும் என்ன பண்ணுகிறது, ஒரு கலக்கப்பட்ட நிலைகளாகவே இருக்கிறது. நான் இப்போ இமீடியட்டாகவே சில ஸ்டேட்மெண்ட் சொல்ல விரும்பல, ஆனால் வருகிற கிளாஸ்ல நான் நிச்சயமாய் சில கோட்பாடுகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இந்த கிளாஸை டீல் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்கிறது. அந்த பக்க விளைவுகள், தேவையில்லாத பக்க விளைவுகள்லாம் வராமதபடி நல்ல பக்க விளைவுகள் வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி it has consequences, either it will go on the good track or it on the bad track. so இத ரொம்ப ஞானமாக பேசுவதற்காக தேவன் நம்மோடு கூட உதவி செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த வெளிச்சம் எப்படி மோசேக்கு கிடைத்தது, how he got this understanding, அதான் அங்க கேள்வி. மோசே சொல்லுகிறார், நீ யுத்தத்துக்கு போ, நான் என்ன பண்றேன், உச்சில போய் கரங்களை என்ன பண்ற, உயர்த்தி கொண்டிருக்கிற. இந்த வெளிச்சம் எப்படி கிடைத்தது அப்படின்னா, இந்த யுக்தியை தேவன் தான் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். நீ ஆவிக்குரிய உலகத்துல இவைகளை நீ செய்யும் பொழுது பூமிக்குரிய உலகம் மாற்றத்தை கண்டுபிடிக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால்தான் நிறைய வெற்றிகளை நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, இப்ப செங்கடலுக்கு முன்பாக மோசே நிற்கிறார், கோலை நீட்டு என்று என்ன பண்றாரு, சொல்லுகிறார். இப்ப இந்த யுக்தி எங்க இருந்து கிடைச்சது? பிகாஸ் எவ்ரிதிங் தட் இஸ் இன் தி இன்விசிபிள் realm will be made visible on the seen realm. காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய நிஜங்கள் எல்லாம் காண்கிற உலகத்துக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. காண்கிற உலகத்துக்கு என்ன பண்ணுகிறது, மாற்றி அமைக்கப்படுகிறது. இப்ப இதை தான் நம்ம சொல்றோம் பாருங்க, காணப்படாத உலகத்தில் இருக்கிறவைகளை நாம் சரியாய் விசுவாசிக்கும் பொழுது, அப்படி என்றால் தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானங்கள், இவைகளை நீங்கள் சரியாய் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் விசுவாசங்களாய் மாறுகிறது. அவைகள் என்ன ஆகிறது, விசுவாசங்களாய் மாறுகிறது. இப்ப இதற்கு இன்னும் சில உதாரணங்களை நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அதுல சிலவற்றை நான் இப்பொழுது ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இங்க யோபு பூமியிலே சகலவற்றையும் இழப்பதற்கு முன்பாக ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு பெரிய திட்டம் தீர்க்கப்படுகிறது. கரெக்டா? There is some program that is happening in heaven. It is influencing the earth. எப்படி? மரலோகத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு திட்டம் தான் யோபுவினுடைய வாழ்க்கையில் என்ன ஆகிறது, பூமியிலே நிறைவேற்றப்படுகிறது. அப்ப அதனாலதான் நான் இந்த கருத்தை நான் அதிகமாய் பதிவு செய்தேன். We are controlled or dominated or governed by the invisible realm. இந்த உலகம் காணாத உலகத்தினால்தான் ஆளுகை செய்யப்படுகிறது. அதுல ஒரு முக்கியமான குறிப்பை நான் போன கிளாஸ்ல சொன்னேன், அதை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த காணப்படாத உலகத்திலே தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தின் திட்டங்கள் இருக்கிறது, தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வார்த்தை இருக்கிறது. அப்படி என்றால் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறது. அதனாலதான் that's the more stable thing. உலகம் அழிந்து போனாலும் ஒரு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன பண்ணாது, ஒளிந்து போவாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல அந்த உலகத்திலே விழுந்து போன தேவதூதன், பிரதான தேவதூதன் ஆகிய பிசாசு இருக்கிறான். விழுந்து போன பிரதான தேவதூதன், அவனோடு கூட விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். கரெக்டா? அப்ப
எல்லா மனிதனும் ஏதோ ஒரு ஆவியோடு கனெக்ட் ஆகி தான் இந்த பூமியில வேலை செய்கிறான். இதை தான் நான் போன கிளாஸ்ல ரொம்ப நேரம் விளக்குனேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இந்த பூமி எந்த விதத்திலும் தானாக இயங்குவது இல்லை. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். வாழ்க்கை ஆவிக்குரியது. வாழ்க்கை எப்படி? ஆவிக்குரியது. எய்தர் யூ ஆர் கண்ட்ரோல்டு பை காட் ஆர் யூ ஆர் கண்ட்ரோல்டு பை சம் ஸ்பிரிட்ஸ். நீங்கள் தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக இருக்கணும். இல்லாவிட்டால் வேறு எதையோ ஒரு ஆவியினால் என்ன பண்ணப்பட வேண்டும்? ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் எந்த ஆவியை நம்புறது இல்லைங்க, அது ஒரு ஆவி. எப்படி எப்படி? ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி ஸ்பிரிட்ஸ் அப்படின்வாங்க. தட் இஸ் another spirit. ஏன்னா உங்களை எந்த ஆவி இல்லை என்று நம்ப வைப்பதற்கு ஒரு ஆவி வேலை செய்கிறது. எப்படி? So there is no neutral ground. எந்த மனிதனும் அவன் தானா இயங்குவதல்ல, அவன் ஒரு ஆவிக்குரியவனாக இருக்கிறான். ஏதோ ஒரு ஆவி அவனோடு வேலை செய்கிறதா இருக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது என்றால், படைத்த தேவன் அவரிடத்தில் நாம் இணைக்கப்படும் பொழுது நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We are connected with Holy Spirit. அதனால்தான் ஆவியானவருக்கு என்ன பேரு? பரிசுத்த ஆவியானவர். He is not called as spirits. அவர் வெறும் ஆவி என்று அழைக்கப்படுவதில்லை, அவரை பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கிறோம். ஏன்னா மற்ற ஆவிகள் எல்லாம் அது தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறதாகவும் தேவனால் வழிநடத்தப்படுகிறவைகளுமாக இல்லை. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வருகிற கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் டீல் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நோக்கம் என்னன்னா, அந்த 2 கிளாஸையும் நான் கொஞ்சம் சுருக்கி உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புவது. அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கை காணப்படாத உலகத்தினால் தான் என்ன பண்ணப்படுகிறது? ஆளுகை செய்யப்படுகிறது. இந்த பாபேல் கோபுரம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இங்கே தேவன் இறங்கி வந்து அங்க பாஷைகளை குழப்பி விடுகிறார். இதை நான் ஒரு உதாரணமா எடுத்தேன். ஏன் உதாரணமா எடுத்தேன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிற இத்தனை மொழி பிரிவுகள் எல்லாம் ஆவியானவரால் தேவன் இறங்கி வந்து செய்ததனுடைய வேலை. ஹல்லேலூயா. அப்போ இப்ப நம்ம எல்லாம் நான் வேற மொழி, நீங்க வேற மொழி, நீங்க எங்கேயோ பிறந்தீங்க, நாங்க எங்கேயோ பிறந்தோம் அப்படின்னு சண்டை போடுறது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய உலகத்தின் மாறுதல்களினால் உண்டானவைகள். ஆமே, கரெக்டா இல்லையா? கர்த்தர் இறங்கி வந்தார். பாருங்க, நீங்க இன்னொரு நாள் ஒரு வேர்ட் ஸ்டடி ஒன்று எடுக்கணும்னு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த சப்ஜெக்டை பில்ட் பண்றேன். நீங்க தொடர்ந்து இதை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரிதலுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை நிச்சயமே கொண்டு போவார். வேர்ட் ஸ்டடி அப்படின்னு சொன்னால், இந்த காணப்படாத உலகத்தை பல வார்த்தைகளினாலே இந்த வேதாகமும் காண்பித்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி வானங்கள் என்று சொல்லி பார்த்தோம், வானாதி வானங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் தேவனாகிய கர்த்தர் தங்குகிற இடம், சிங்காசனம், இப்படின்னு நிறைய வார்த்தைகளினால் காணப்படாத உலகம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் வரும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம்னு இருக்கும். புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம் என்று இருக்கும், பரலோகம் என்று இருக்கும். இதெல்லாம் வேர்ட் ஸ்டடி. ஓகே, இது ஒன் ஸ்டைல் ஆஃப் ஸ்டடி விச் ஐ எம் நாட் கோயிங் டு கோ டு இட் டுடே. இன்றைக்கு நாம் அதுக்குள்ள போக போவதில்லை. பைபிளில் எங்கெல்லாம் காணப்படாத உலகத்தை வெவ்வேறு வார்த்தைகளினால் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இன்னொரு நாள் படிக்கலாம். இன்றைக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த காண்கிற உலகத்துல இந்த காணாத உலகத்தின் தாக்குதல்களினால் தான் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மொழிகள் மாற்றங்களே ஒரு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். மொழி மாற்றங்களே என்னது? ஒரு பெரிய அடையாளமாய் இருக்கிறது. அப்ப இந்த பூமிக்குரிய அநேக காரியங்களை தேவன் இல்லாவிட்டால் ஆவிகள் தான் என்ன பண்ணுகிறது? கண்ட்ரோல் பண்ணுகிறது என்று சொல்லி போன கிளாஸ்ல நான் அதை சற்று காண்பித்தேன். இப்ப இந்த காண்கிற உலகத்துக்கும் காணாத உலகத்துக்கும் ஒரு ஆளுகிற ஒரு படைப்பை தேவன் உருவாக்கினார். God created a man who can interface with heaven and earth. பூமியையும் வானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சிருஷ்டிப்பை தேவன் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, God created a species, ஒரு சிருஷ்டிப்பு. அது யார் என்று சொன்னால் அவன்தான் மனிதன். அவன்தான் யாரு? மனிதன். ஏன் என்று சொன்னால் அவன் 2 பூமிகளிலுமே இல்ல 2 மண்டலங்களிலுமே வேலை செய்யக்கூடியவன். எப்படி? he can interface அப்படி என்று சொன்னால்
இந்த மண்டலத்திலையும் வேலை செய்ய முடியும், காண்கிற மண்டலத்திலையும் வேலை செய்ய முடியும், காணாத மண்டலத்திலையும் அவன் என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். நான் அதுக்கு ஆதாரமாய் நம்ம எடுத்துக்கொண்ட இடம் எது என்று சொன்னால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அப்படி என்று சொன்னால் இது சரீர அமைப்பை குறித்து பேசுகிறது. ஓகே, சரீர படைப்பை குறித்து பேசுகிறது. This body comes from the earthen மெட்டீரியல்ஸ், இந்த பூமிக்குரிய மண்களினால் உருவாகி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய நீங்க உங்க சரீரத்தை நீங்க நிறைய விதங்கள்ல பிரிச்சு ஒரு சயின்டிஃபிக்கா நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல பூமியில உள்ள அநேக உலோக பொருட்கள் இருக்கும். எப்படி அதுல மேஜரா ஒன்று சொல்றோம் பாருங்களேன், சரீரம் 70% தண்ணீரினால் உருவாகி இருக்குதுன்றாங்க. எப்படி 70% இஸ் வாட்டர். இது எங்க வந்துச்சு? இது பூமிக்குரிய நிலைகளினாலே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வெளியரங்கமான இந்த தோல், இந்த சரீரமானது ஒரு பூமிக்குரிய மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது வாசிக்கலாம். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். இது யார்கிட்ட இருந்து வருது? தேவனாகிய கர்த்தர்ட்ட இருந்து வருகிறது. அவருடைய ஜீவனை அவர் மனிதனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஓகே, he is sharing his life. He is sharing his life. அவர் யாராய் இருக்கிறாரோ, அவருக்குள்ள என்ன ஜீவன் இருக்கிறதோ அதை மனிதனுக்குள்ளாக தேவன் ஊதுகிறார். ஓகே, அப்ப பூமிக்குரிய மண்டலம், பூமிக்குரிய ஒரு காரியம் உருவாக்கப்பட்டாயிற்று. அடுத்தது இப்ப ஆவிக்குரிய காரியம் என்ன பண்ணிடுச்சு, வந்து சேர்ந்துருச்சு. ஆனா இரண்டையும் இணைப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வேலை நடந்தது. அது என்னவென்று சொன்னால் வாசிக்கலாம் பாருங்க. மனுஷன் ஜீவ ஆத்துமாவாகிறான். அப்படின்னா ஒரு சோல் ஒன்று உருவாகிறது. ஆத்துமா அப்படி என்று சொன்னால் தமிழ்ல இங்கிலீஷ்ல சோல். இந்த சோல் தான் இந்த சரீரத்தையும் ஓகே ஸ்பிரிட்டையும் கனெக்ட் பண்றது. சரீரத்தையும் ஸ்பிரிட்டையும் கனெக்ட் பண்றது. அதனாலதான் இந்த ஆத்துமாவுக்கு மிக மிக முக்கியமான வேலை இருக்கிறது. இது இரண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பலனா இருக்கிறது. அதுல மனது இருக்கிறது, சித்தம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. இவ் மூன்றுமே காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஆத்துமாவாக தேவன் வைத்திருக்கிறார். இதை நான் கொஞ்சம் அதிகமாகவே போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதற்கு நம்ம பலப்படுத்தும்படியாக இன்னொரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 115:16 வசனத்தை வாசிக்கலாம். Psalms 115:16. சங்கீதம் 115:16 வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இங்க பாத்தீங்கன்னா இப்ப கர்த்தர் அவனை படைத்தது மட்டும் கிடையாது, அவனை எந்த இடத்தில் இருந்து அவன் செயல்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் தேவன் அவனுக்கு வகுத்து கொடுக்கிறார். அதுதான் இந்த பூமி. So earth is the premises by which God has given for man to have dominion. அவன் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த இடம் இந்த காண்கிற உலகம். ஹல்லேலூயா. அதனால நம்மளால நிறைய விஷயத்தை நம்ம காண்கிற நிலைகளிலே நாம் செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்மளால உணர முடிகிறது, பேச முடிகிறது, சுவைக்க முடிகிறது, கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது, புரிய முடிகிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை நம்மளால என்ன பண்ண முடிகிறது, அதிகமாக செயல்படுத்தி கொள்ள முடிகிறது. ஆங்கிலத்தை சொன்னா we are able to access the world. பலவிதமான வர்ணங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? ஒருத்தருக்கு கருப்பு பிடிக்குது, ஒருத்தருக்கு மஞ்சள் பிடிக்குது, ஒருத்தருக்கு வெள்ளை பிடிக்குது, ஒருத்தருக்கு என்ன கலர் பிடிக்குதுன்னு கடைசி வரைக்கும் அவருக்கே தெரியாம அந்த கலரெல்லாம் யூஸ் பண்ணிருப்பார். இப்படி என்னன்னா இந்த பூமியை நம்ம என்ன பண்றோம், எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒருத்தருக்கு காரம் பிடிக்குது, ஒருத்தருக்கு ஸ்வீட் பிடிக்குது, ஒருத்தருக்கு கசப்பு பிடிக்குது. we are accessing the whole earth. ஏன்னா தேவன் இதை அவனுக்காகவே என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். நீங்க மனித இயல் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது, அதை யூடியூப்ல நாங்க சீக்கிரமா அப்லோட் பண்ணுவோம் பாருங்க. இதெல்லாம் வேதாகம கல்லூரியில் எடுக்கப்பட்டது. ஆந்த்ரோபாலஜி. இதுல பாத்தீங்கன்னா மனிதனை கர்த்தர் படைத்து அவனை ஆளுகிறவராய் வைத்தார் என்று சொல்லும் பொழுது, ஆளுகிறது என்ற அந்த எபிரேய பதம் எப்படி இருக்குது என்று சொன்னால், அதையெல்லாம் அனுபவித்துக் கொள் என்று சொல்லி கர்த்தர் வைத்தான்னு இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கார் கர்த்தர், அனுபவி என்று சொல்லுகிறார். சில வேளை நம்மளுக்கு ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும் பாருங்க, அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும். கரெக்டா? ஒரு சிலர்லாம் எங்கேயாவது நீங்கள் டூருக்கு கூட்டு போனீங்கன்னா அவனை ஃபோட்டோ எடுக்கிற ஷூட்டிங்லேருந்து கூட்டு வரதே டைம் ஆகிடும்.
எல்லா இடத்துலையும் நின்று எடுத்துன்னு இருப்பான். டே இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குதா? இல்லை இங்கே ஒரு வாட்டி எடுக்கணும்னுவான். அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுக்கு தான் மனுஷனே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிட்டு இருக்காரு. ரொம்ப அனுபவிச்சுட்டோன்னா நாங்கள் உன்னை விட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குது, மிரட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்படிதான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் மனிதனை நீங்கள் ரொம்ப கட்டுப்படுத்தினீங்கன்னா அவன் படைக்கப்பட்ட விதத்தையே நாம் மாற்றி அமைத்து விடுவோம். நான் இந்த கல்யாணம் ஆக விரும்புகிற அந்த பசங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுக்கு எப்படியெல்லாம் ஒரு உணர்வு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே ஜொலிக்கும் அவன் மூஞ்சலாம். எப்படி தான் அந்த பிரகாசம் வந்ததுன்னே தெரியாது. அவனுடைய பேச்சு மாறும், நடை மாறும், ட்ரெஸ்ஸு மாறும், எல்லாமே மாறும். ஏன்னா இப்போ அவன் பூமியிலே எதையோ ஒன்றை என்ன பண்ண போகிறான், ஒரு உறவை அனுபவிக்க போகிறான் என்ற அந்த இடத்துக்கு அவன் நகருகிறான். ஸோ மனுஷனே எப்படி இருக்கிறான்னா, இந்த பூமியை அனைத்தையும் இயக்குகிறவனாய், அனுபவிக்கிறவனாய் அப்படிதான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆனால் வெறும் அதற்காக மட்டும் அவனை படைக்கவில்லை. அங்கதான் ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது. அவன் இவ்விரண்டு உலகங்களுக்கும் நடுவாக வேலை செய்வதற்காய் கர்த்தர் படைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை தான் நான் இன்றைக்கு மேன் லிவிங் பிட்வீன் டூ ரெம்ஸ் என்ற அந்த கருத்தை நான் அதிகமாய் பேச விரும்புகிறேன். படைக்கப்பட்டதின் நோக்கம் ஆவியிலே தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்பதுக்கு. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார், நாம் அவரோடு கூட என்ன பண்ணப்பட வேண்டும், ஐக்கியப்படுவதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னா நம்ம நிறைய வேளைகள் ஆவிக்குரியவர்கள் என்ற அந்த பதத்திற்கு இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நான் ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒருவன் ஆவிக்குரியவன் என்று சொன்னால் அவன் ஆவிக்குரிய மண்டலத்தை அதிகமாக தன் பக்கமாய் பயன்படுத்துகிறவன் என்ற அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் மேன் இஸ் a man who takes the spiritual world for his advantage. இந்த மாதிரி விளக்க உரையெல்லாம் அந்தந்த பாடத்தில் தான் சொல்ல முடியும். ஒரு பொதுவான இடத்துல போய் ஆவிக்குரிய மனுஷன் சொன்னால் நம்ம சொல்லுவோம், அவர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவார், என்ன பண்ணுவார், ரொம்ப நேரம் பைபிள் படிப்பார், கை தட்டுவார், ஆவியில் நிறைஞ்சு பக்கத்தில் இருக்கவனெல்லாம் தள்ளி விடுவார். இப்படி இதை தான் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தில் இவன் ஆவிக்குரியவன்றது என்ன பண்ணுறோம், ஒரு 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 நிலைப்பாடை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் என்ற அந்த பதத்திற்கு நான் இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒன்றை சொல்ல விரும்புவேன் என்று சொன்னால், ஆவிக்குரிய உலகத்தை தன்னுடைய பயனுக்காக ஒருவன் மாற்றிக்கொள்கிறான் பாருங்க. அது அவன் தான் யாரு, ஆவிக்குரிய மனிதன். அந்த தெய்வீக ஆற்றல்களை அந்த மண்டலத்திலிருந்து தனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறவன். இல்லாவிட்டால் இப்படி சொல்லலாம் பாருங்க, அந்த தெய்வீக தன்மைகளை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் தான் ஆவிக்குரியவன். இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க. நான் பூமியில் போய் நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கலாம், அதற்கும் தெய்வீக பலன் இருக்கிறது. அதற்கு என்ன இருக்குது, தெய்வீக பலன் இருக்குது. ஏன்னா எல்லா பிரயோஜனம், எல்லா உழைப்புக்கும் என்ன இருக்குது, பலன் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. கரெக்டா? ஃபார் எவ்ரி ஒர்க் தெர் இஸ் ரிவார்ட். கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம், அதற்கு பலன் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவன் யார் என்று சொன்னால், ஆவிக்குரிய உலகத்திலே காணப்படாத தேவனுடைய தயவுகளை வைத்து இந்த பூமியிலே வேலை செய்யும் பொழுது அவன் ஆவிக்குரியவனாய் மாறுகிறான். One who have an access to the spiritual help, or one who use the spiritual world for his advantage. ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய நிதர்சனங்களை, உண்மைகளை, ஆற்றல்களை, பலன்களை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் ஆவிக்குரியவன். அப்படி அப்ப ஆவிக்குரியவன் யார் அப்படின்னா, ஆவிக்குரிய மண்டலத்தை தனக்கு சார்பாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறவன். இதற்கு ஒரு பிற்போக்கான எடுத்துக்காட்டு இருக்கு. இந்த விழுந்து போன ஆவிகளோடு கூட சேர்ந்து இந்த பூமியிலே தன்னுடைய இஷ்டத்துக்கென்று ஆளுகை செய்து கொள்ளுகிறவன் அவன் தான் பில்லி சூன்யம் செய்கிறவன் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். They are the witchcraft people. கிராஃப்ட் அப்படின்னா வடிவமைக்கிறவர்கள், விச் கிராஃப்ட்னா தீயவற்றை வடிவமைக்கிறவர்கள். இதுதான் இங்கிலீஷினுடைய எக்ஸ்பிளனேஷன். விச் கிராஃப்ட், தீயவற்றை வடிவமைக்கிறவர்கள். விச் கிராஃப்ட் அப்படின்னா இவர்கள் ஆவிக்குரிய தவறான அனுகூலங்களையும் பலன்களையும் கொண்டு வந்து பூமியிலே அவர்கள் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார்கள். அதனால தான் பாருங்க, பில்லி சூன்யம், ஏவல், இப்படிப்பட்ட அநேக விஷயத்துக்கு என்ன பண்றாங்க, மக்கள் கடந்து போறாங்க. பல இடத்துல போய் மந்திரிச்சு எதையாவது என்ன பண்ணிட்டு இருக்குது, வாங்கிட்டு வருது. சில கிறிஸ்தவங்களுக்கு கூட இன்றைக்கும் தெரியாது எதுக்கு மந்திரிக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க எதையோ ஒன்று எல்லாரும் கட்டுறாங்க, நாங்களும் கட்டுறோம். இல்லை, யூ ஆர் இன்வைட்டிங் த இன்விசிபிள் ஈவில் அப்பான் யுவர் லைஃப். காணப்பட முடியாத உலகத்திலிருந்து தீய
சக்திகளை நீங்கள் வரவேற்கிறீர்கள். பாருங்க, என்னென்ன மாதிரி பிசாசு வார்த்தைகளை யூஸ் பண்ணி மக்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. நாங்கள் ஆவிகளெல்லாம் நம்புறது இல்லைங்க, சக்தியை நம்புகிறோம். இப்படி சக்தி எங்கிருந்து வருது? காணப்படாத உலகத்திலிருந்து ஒரு ஆவியிலிருந்து என்ன பண்ணுது? கடந்து வருகிறது. நம்ம ஆவின்னு சொன்னா எல்லாருக்கும் டென்ஷன் ஆயிடும். ஆனா சக்தின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? சந்தோஷமாயிடும். அதுக்கு மேல இன்னொரு வார்த்தை வச்சிருக்கான், பக்தி. எப்படி? இப்ப நான் கொஞ்சம் தமிழ் புலவராக வேற மாறிட்டேன். முக்தி. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பல பேர்கள் தான் கொடுக்கப்படுது ஒழிய, ஆனா காணப்படாத உலகத்தை தன் வசமாய் திருப்பி கொள்ளுகிறவன் ஆவிக்குரியவன். அதனாலதான் நம்ம ஆவிக்குரிய மனிதன் என்பதை குறித்து பேசுகிறோம். நீங்கள் வேற தேவர்களை சேவிக்கிறவர்கள் ஆன்மீக உலகம் என்று சொல்வார்கள். என்ன உலகம்? அவங்க வேற ஏதோ ஆவியோட இணைந்து என்ன பண்றாங்க? வேலை செய்கிறார்கள். நம்ம தேவன் படைத்தவர், சிருஷ்டிகர், ரட்சகர், ரத்தம் சிந்தினவர், மீட்டவர், உயிரோடு எழுந்தவர், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறோம். We are having a real tug of war on this world. ஒரு மிகப்பெரிய கயிறு போராட்டம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கரெக்டா? ஏன் இவைகளை நான் விளக்குகிறேன் என்று சொன்னால், இந்த பூமியிலே மனிதன் இந்த இரண்டு உலகத்துக்கு நடுவாக வேலை செய்து ஒன்று அந்த தேவனோடு கனெக்ட் ஆகிறான், இல்லாவிட்டால் அவன் என்ன பண்றான்? வேற ஆவிகளோடு என்ன பண்றான்? அவன் கனெக்ட் ஆகிறவனா இருக்கிறான். என்னோடு கூட இந்த வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓகே, 2 வசனங்களை சேர்த்து வாசிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. இது எப்ப நடந்திருக்குது? இது நடந்து முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. இட் இஸ் பீன் கம்ப்ளீட்டட். நீங்க எப்ப தேவனை விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய ஆவி தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு, எப்படி தேவன் ஆவிக்குரிய உலகத்தில் சாயலோடு எந்திரிச்சாரோ அதே போல நீங்களும் ஆவிக்குரிய சிந்தனைகளோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So there is a spiritual awakening. அது மட்டும் இல்ல, உன்னதங்களில் அவரோடு கூட என்ன பண்ணிருக்கிறீர்கள்? உட்காரவும் செய்திருக்கிறீர்கள். இப்ப இது எப்படி நடந்துச்சு பாஸ்டர்? நான் இந்த பூமியில தானே இருக்கிறேன். இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆவி காணப்படாத உலகத்தோடு என்ன பண்ணிருக்குது? இப்ப கனெக்டடா இருக்குது. எப்படி? உங்க ஆவி எங்க இருக்குது? இப்ப காணப்படாத உலகத்தோடு கூட கனெக்டடா இருக்குது. அதனால சொல்றோம், இந்த இரண்டு உலகத்துக்கு நடுவாக மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறான். சரி, இன்னொரு வசனத்துக்கு போலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியன் சாப்டர் 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னா உங்களுடைய ரட்சிப்புல நீங்கள் உங்களுடைய ஆவி தேவனோடு கூட மறு ஜென்மம் எடுத்திருக்கிறது. அதுதான் புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறோம். புது பிறப்பு அடைந்திருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எழுந்தருளப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. You are spiritually awakened to the invisible world. நீங்கள் காணப்படாத உலகத்துக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனத்தெல்லாம் பவுலுடைய கண்ணோட்டத்தில் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் அவரோடு கூட எழுந்திருக்கிறோம், உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் அவரோடு கூட என்ன பண்ணிருக்கிறோம்? கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால். எப்படி? அப்படின்னா நம்முடைய ஆவி இப்பொழுது தேவனோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டு நாமும் அவரும் ஒரே ஆவியாய் மாற்றப்பட்டு இப்பொழுது அந்த ஆவி ஆவிக்குரிய மண்டலத்திலும் இயங்கக்கூடியதாய் மாறி இருக்கிறது. இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் இறையியல்ல ரொம்ப ரொம்ப அவசியமான இடம். இது ஒரு இறையியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது ஒரு தியாலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். when you are born again, okay, you have restored back to
the original position of Adam. நீங்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆதி ஆதாம் இருந்த அதே நிலைமைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க இறையியல் படிப்புக்குள்ளாக போகாதவர்களா இருந்தீங்கன்னா நீங்க எப்படியாவது படிங்க, அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும். எப்படி அதுக்கு ஆன்லைன்லேயே நம்மளுடைய சேனல்லே கிளாஸஸ்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, அந்த இறையல்ல ரட்சிப்பு என்பது நான் வெறும் பரலோகம் போகக்கூடிய அனுமதி சீட்டு மட்டும் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் ரட்சிப்பை மாற்றி வைத்திருக்கிறோம். அதான் இவாஞ்சலிக்கல் மூமெண்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். சுவிசேஷ இயக்கத்தினுடைய நோக்கமே என்னன்னா, எப்படியாவது இவனுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு அனுப்பிடணும். இல்லை இப்போ டிக்கெட் வாங்கி வச்சுக்கோ, போகிறப்போ அதை எடுத்துன்னு போயிடும் மறக்காம. எப்படி இதில் இன்னொரு சுவிசேஷ இயக்கம் இருக்குது, டிக்கெட் வாங்கி திடீர்னு நீனே கிழிக்கலாம், இல்லை கர்த்தரே கிழிச்சிடுவார், ஜாக்கிரதையாருன்னு பயமுறுத்துற இன்னொரு டீமும் இருக்குது. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா விட்டுருங்க, இறையியல் படித்தவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும். என்னை ஒரு பொடி வைத்து பேசுகிறாருன்னு கேட்கலாம். நான் ஒரு சில இறையியல் தத்துவங்களை நான் அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் நல்லவங்க, அப்படிலாம் எதுவும் சிந்தனைகளில் பிரச்சனை இல்லாதவங்க. நிறைய பேருக்கு கர்த்தர்ட்ட சீட்டு வாங்குறதும் சரி, அந்த சீட்டு திடீர்னு காணாமல் போயிடும், கிழிஞ்சு போயிடுன்ற பயத்தில் வேற இருக்கிறாங்க. அது சுவிசேஷ இயக்கத்தினுடைய பெரிய தாக்கம். இப்போ நம்ம ராஜ்யத்தின் நிலைகளிலிருந்து புரிந்து கொள்ள வைக்க விரும்புகிறேன். இல்லாவிட்டால் அப்போஸ்டலிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது இழந்து போன அதே நிலைமைக்கு கர்த்தர் மறுபடியும் மனிதனை என்ன பண்ணுகிறார், கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். ஓகே, அப்படின்னா அவனுடைய ஆவி உயிர்க்கப்பட்டு ஆதாம் எந்த நிலையிலே இயங்க ஆரம்பித்தானோ அதே நிலைக்கு அவன் வருவதுதான் ரட்சிப்பின் மகாம் பெரிய மேன்மை. The greatest account of salvation is you restored back to the original position of man. மனிதன் எப்படி ஆதியிலே இயங்கினானோ அதே நிலைமைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் வந்து சேருகிறான். அதனால்தான் இந்த சுவிசேஷம் மிக மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. ஏன்னா மனுஷன் விழுந்து போனான் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனுஷன் என்ன பண்ணா, விழுந்து போனான். என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எதை இழந்துட்டாங்க? தேவ மகிமை. They were operating in two realms. ஆதியிலே மனிதன் காண்கிற உலகம், காணாத உலகம். இந்த காண்கிற உலகத்திலும் காணாத உலகமாகிய மகிமையிலும் அவன் இரண்டிலும் வேலை செய்து கொண்டிருந்தான் ஆதாம். இன்றைக்கு அதை தான் நான் ஆதி ஆகமத்திலிருந்து சில இடத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது இன்னைக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ரட்சிப்பினுடைய மகா மேன்மை என்னன்னு தெரியும். நம்ம ரட்சிப்பை எப்பயுமே நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவோன்ற அந்த இடத்துலேருந்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு எவ்வளவு விலை உயர்ந்தது, அது எவ்வளவு ஆற்றல் மிக்க உள்ளது, அது தேவ திட்டத்தில் எவ்வளவு துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் நம்மளை பூமியில் வைத்திருக்கிறார் என்ற இடத்திற்கு நகர்வதற்கு அவைகள் உதவிகளாய் இருக்கும். நம்ம ஏன் ரட்சிக்கப்பட்டு இன்னும் பூமியில் இருக்கிறோம்? If the ultimate goal is to take us to heaven, நாம் பரலோகத்துக்கு போவதுதான் அந்த நோக்கத்தினுடைய எல்லா நோக்கத்தின் பிரதான நோக்கம் என்று சொன்னால் நாம் ஏன் இன்னும் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறோம்? அது நோக்கத்தின் ஒரு முக்கியமான இடம், தேவனோடு நாம் சஞ்சரிப்பது. ஆனால் அது மட்டும் கிடையாது, தேவன் இழந்து போன மகிமைக்குள்ளாய் மனிதனை மறுபடியும் நகர்த்துவதற்காகவே இயேசு பூமிக்கு வந்திருக்கிறார். He brought restoration and order in the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்திலே மனிதனுக்கு ஆளுகிறவனாக, அவன் இழந்து போன அந்த மகிமைக்குள்ளாய் மறுபடியும் கடந்து வருகிறவனாக தேவன் நமக்காக இறங்கி வந்து பலியானார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சோ மனிதன் இவ்வளவு முக்கியமானவன், 2 மண்டலங்களிலும் வேலை செய்யக்கூடியவன். இதற்கு எடுத்துக்காட்டு இயேசுவை குறித்து நான் ஏற்கனவே சொன்ன இன்னொரு அடி சொல்ல விரும்புகிறேன். அவர் பூமியில் வந்த பொழுது அவர் 2 மண்டலங்களுக்கு நடுவாக வேலை செய்தார். He is the perfect man. ஒரு மனிதன் பூமியிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, என் பிதா எதை காண்பிக்கிறாரோ அதையே தான் என்ன பண்ணுகிறேன், செய்கிறேன். What my father shows I do it on earth. கரெக்டா?
என் பிதா காண்பிக்கிறது ஏதோ அதையே நான் செய்கிறேன். அப்பனா இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறார்? காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடிய நிதர்சன உண்மைகளை காண்கிற உலகத்துக்கு மாற்றுகிறவராய் வேலை செய்திருக்கிறார். யோவான் 5:19. ஓகே. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. இப்ப பரலோகத்தில் பிதா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வெளிச்சத்தை உடையவராய் இயேசு பூமியிலே இயங்கி இருக்கிறார். அப்படி என்றால் he is interfacing between the visible realm and the invisible realm. Hallelujah. இப்ப நம்ம இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல வேலை செய்யணும், இயேசுவை போல நம்ம பூமியில மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வேலை செய்தாதான் அது நடக்கும். என் பிதா செய்கிறதை நான் காண்கிறேன் பாருங்க, அதையே தான் நான் என்ன பண்ணுகிறேன், நான் செய்கிறேன். அடுத்து என்ன சொல்றார்? பிதாவை அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். வேறொன்றையும் தாமாய் என்ன பண்றதில்லை, செய்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணாத உலகத்தில் இருக்கக்கூடிய நிதர்சன உண்மைகளை தான் நான் காண்கிற உலகத்திலே நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு எங்கிருந்து வேலை செய்தார், எப்படி வேலை செய்தார், ஏன் அவர் ஜெபம் பண்ணார்? ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு அதுதான். why Jesus wants to pray? அவர் பரலோகத்திலிருந்து புறப்படும் பொழுதே அவருக்கு எல்லா திட்டமும் தெரியும். கரெக்டா? அவர் வர வேண்டும், இப்படியாக கன்னி மரியாள் வயிற்றில் என்ன பண்ணணும், அவர் பிறக்க வேண்டும். கரெக்டா? பின்பு அவர் என்ன பண்ணணும், 30 ஆண்டுகள் பிதாவோடு அவருடைய குடும்பத்தோடு அவர் என்ன பண்ணணும், செலவு செய்ய வேண்டும். பின்பு அவர் யோவான் ஸ்நானகனினால் அவர் என்ன பண்ணப்பட வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டு இவர்தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய அடையாள வார்த்தை பேசப்பட வேண்டும். இவ்வளோலாம் பேசி கூட இன்னும் யூதர்கள் இயேசுவை நம்பாமல் இருக்கிறாங்க. அப்படி ரொம்ப சோகமான விஷயம் அது. வானம் திறக்கப்பட்டு பேசி கூட இவங்களுக்கு என்ன இல்லை, இன்னும் காது கேட்கல. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால நமக்கு காது கேட்டிருக்குது. ஸ்தோத்திரம். இந்த திட்டம் எல்லாம் இயேசுக்கு தெரியும். அவர் சிலுவையில் அறையப்பட போகிற திட்டம் அவருக்கு நல்லா தெரியும். கரெக்டா? நாள் வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. ரா போஜனத்தை அவர் எடுத்து சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறோம், என்ன பண்ணுங்க, துரிதமாய் போய் செய்யின்னு சொல்றார். எல்லாமே அவருக்கு தெரியுது. அப்புறம் ஏன் இயேசு ஜெபம் பண்ணினார் அப்படின்னா, இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய மண்டலத்தை சார்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டாக இயேசு வேலை செய்தார். எதெல்லாம் பிதா விரும்புகிறாரோ அதையே நான் நிறைவேற்ற வேண்டும். இங்கு நான் ஒரு இயல்பான நடைமுறை காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொன்னால் அநேகரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய், அந்தஸ்து படுகிறவர்களாய் அல்ல. ஓகே, இவர் பெரிய ஆளுங்க, இவர் பெரிய வேலை செய்கிறாரு, நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, நிறைய பேரை அவர் என்ன பண்றாரு, தாங்குகிறார், அவங்களுக்கு நல்ல வழி காமிக்கிறார். அதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்தின் அடையாளங்கள் கிடையாது. ஆவிக்குரிய மண்டலத்தின் அடையாளங்கள் என்னன்னா, பிதா என்ன செய்கிறாரோ அதை நான் கண்டு அதையே நான் பூமியில் நிறைவேற்றுவதே ஒரு ஆவிக்குரிய தலைவனின் வேலை. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஒரு சபை விசுவாசியோ, இல்லாவிட்டால் ஒரு சபை மூப்பரோ, இல்லாவிட்டால் ஒரு சபையின் போதகரோ, இல்லாவிட்டால் பல சபையினுடைய மூத்த போதகரோ, யாரா இருந்தாலும் சரி, நாம் எங்கிருந்து வேலைகளை நிறைவேற்றுகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். A spiritual man is the one who takes the invisible realm programs and make it as a program on earth. காணப்படாத உலகத்தின் நிகழ்வுகளை எடுத்து காண்கிற உலகத்திலே நடத்துகிறவன் தான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரிய தலைவன் என்பவன் ஆவிக்குரிய மண்டலத்தின் நிகழ்வுகளை சரியாய் பார்க்கிறவன். இயேசு கப்பர்நகூமுக்கு போனார். ஏன் என்று சொன்னால், இப்பொழுது பிதா அதை செய்கிறதை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. அவர் கலிலேயாவுக்கு போனார். பிதா செய்கிறதை கர்த்தர் என்ன பண்றாரு, காண்கிறார். அவரை சிறை பிடிக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. அங்க வசனம் அழகா சொல்லுது, அவர் காணாமல் போய்விட்டார், மறைந்து போனார்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா சொல்றாரு, இது உன் டைம் இல்லை அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், ஓகே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மறைந்து போயிட்டார்.
ஏன்னா பிதா செய்கிறதை அவர் என்ன பண்றாரு? காண்கிறார். அப்ப ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு மனிதன் பூமியிலிருந்து இயங்க முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆதாம் இடத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு மேக் யூ ரிமெம்பர் certain things from ஆதாமிலிருந்து நான் சில காரியங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஆதாமை படைக்கும் பொழுது அவன் இரண்டு உலகத்துக்கும் நடுவாக சரியாய் துல்லியமாய் வேலை செய்து கொண்டிருந்தான். When Adam was created, he was operating between the visible realm and the invisible realm with precise accuracy. அவன் துல்லியமாய் வேலை செய்து கொண்டிருந்தான். அதனாலதான் அவனை நாம் மகிமையிலே இருந்தான் என்று சொல்லுகிறோம். அவன் எங்க இருந்தான்? மகிமையிலே இருந்தான். ஏன்னா காண்கிற உலகத்துக்கும் காணாத உலகத்துக்கும் அவன் இணைந்து செயல்படுகிற விதமாக தான் கர்த்தர் அவனை படைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு காண்கிற உலகத்தினுடைய பலனும் இருந்தது, காணாத உலகத்தில் வேலை செய்யக்கூடிய பலனும் இருந்தது, இவ்விரண்டையும் இணைக்கக்கூடிய ஆத்துமாவும் இருந்துச்சு. எப்படி? he is a super human being. ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஆவிக்குரிய உலகத்திலே ஆச்சரியம் உண்டாக்கினது என்று சொல்லுகிறோம். ஏன்னா இந்த ஆவிகள், இந்த விழுந்து போன ஆவிகள், தேவதூதர்கள் எல்லாம் தேவன் உண்டாக்கின இந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இவனால இரண்டு உலகத்தையுமே என்ன பண்ண முடிந்தது? இயக்க முடிகிறது. ஏன்னா மனிதனுக்கு இந்த பூமியை ஆளக்கூடியதாகவும் பரலோகத்திலே செயல்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். So physical world and invisible world is being accessed by Adam. ஆதாமால் இந்த இரண்டு உலகங்களும் என்ன பண்ணப்பட்டது? செயல்படுத்தப்பட்டது. இந்த காணாத உலகம் என்பது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யாக்கோபு இந்த காணாத உலகத்தினுடைய தன்மையையும் காண்கிற உலகத்தினுடைய தன்மையையும் சற்று பிரித்து காண்பிக்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அப்ப பூமிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா ஒரு புகை மாதிரி இருக்குதுன்றார். புகை என்பது அது ஒரு வேப்பரஸ் சப்ஜெக்ட் என்று சொல்லுகிறோம். இப்ப புகை என்னன்னா பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் அது என்ன பண்ணிடுது? கலைந்து போகிறது. அப்புறம் இந்த காண்கிற உலகம் எப்படி இருக்குதா? கொஞ்ச நேரம் பார்க்கிறப்ப அது இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் என்ன பண்ணுது? அது கலைந்து போகிறது. ஓகே, இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் பிறந்து வளர்ந்த பொழுதெல்லாம் எங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ரேடியா இருக்கும். அதுக்கு என்ன டிரான்சிஸ்டர்னு வாங்க, கரெக்டா? இவ்வளோ பெரிய ரேடியா இருக்கும். ஆனா இப்போ அது புகை மாதிரி போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. பழைய இரும்பு கடையில கூட பார்க்க முடிய மாட்டேது. இந்த காண்கிற உலகம் புகையை போல உள்ளது. அப்படின்னா காணாத உலகம், அதற்கு ஒரு தன்மை இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவைகள் அழிந்து போக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அந்த இரண்டு உலகத்திற்கும் பவுல் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பிக்கிறார். அதை அவனால சொல்லவே முடியலன்னு சொல்றான். பவுலால என்ன பண்ண முடியல? விவரிக்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். என்னோட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி எதனால அவனுக்கு உயர்வு வரும் என்று அவன் நம்புறான்னா, அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு பெரிய மகிமையான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. காணப்படாத உலகத்தை அவனால என்ன பண்ண முடிந்தது? காண முடிந்துச்சு. அதனால அவனுக்கு மேன்மை வரக்கூடாது என்று சொல்லி என்ன பண்றான்? எனக்கு ஒரு பூமியில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறான். நிறைய பேர் இந்த முள்ளை குறித்து பெரிய பிரசங்கம்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ முள்ளு பிரசங்கம் நம்மளுக்கு இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இந்த காண்கிற உலகத்தை பார்க்கும் பொழுது காணாத உலகம் வித்தியாசமாய் இருக்கிறது. அதை அவனால என்ன பண்ண முடியல? விவரிக்கவே முடியவில்லை. நீங்க 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இப்ப அதை வாசிக்க வேணாம். நான் எதற்கு இதை எடுத்துக்காட்டாய் கொண்டு போகிறேன் என்று சொன்னால், இந்த இரண்டு உலகத்துல பவுல் வேலை செய்ததை பார்க்கிறோம். இதுக்கு ஈக்குவலாக அல்ல, இதுக்கு சிறப்பாக வேலை செய்தது ஆதாம். என்னென்று சொன்னால், இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, நான் அங்கு பார்த்ததை என்னால என்ன பண்ண முடியல? விவரிக்கவே முடியல என்றார்.
14 புஸ்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதின பவுலாலேயே விவரிக்க முடியலன்னு அவரே ஒத்துக்கிறார். எப்படி? கரெக்டா இல்லையா? ஏன்னா காணாத உலகம் விவரிக்க முடியாத தன்மைகளை உடையது. there is no vocabularies, அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இப்ப ஆதாம் வார்த்தைகளே விளக்க முடியாத அந்த உலகத்தில் ஆதாம் வேலை செய்திருக்கிறான். ஆதாமை குறித்து நீங்க நிறைய வேலை இல்லாமல் விழுந்து போனான், பாவம் செய்தான், பழத்தை சாப்பிட்டான், இப்படியே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரசங்கம் பண்ணுவோம். ஆதாம் இவ்விரண்டு உலகத்திலும் துல்லியமாய் வேலை செய்திருக்கிறான். ஏன்னா பவுலாலே சொல்றாரு, ஒரு பெரிய படிப்பாளி அறிவாளி, இவரே சொல்றாரு என்னால என்ன பண்ண முடியல, அதை விவரிக்கவே முடியல. இந்த புரிதல்களை பவுல் அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப பவுல் 3ஆம் ஆனம் வரைக்கும் போனாரு, இவன் மனுஷனா இருந்தாரு, 2 உலகத்தையும் ஆபரேட் பண்ணியிருக்கிறார். கரெக்டா? இப்படி நான் நிறைய எக்ஸாம்பிளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆதாமை சற்று நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா ஆதாம் இந்த 2 உலகத்துக்கும் நடுவாக அதிகமாய் வேலை செய்தவன். ஏன்னா நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பூமியில தான் இருக்கிறாங்க, ஆனா காண முடியாத உலகத்தை படைத்தவருடைய அனுகூலமான அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறது. கரெக்டா? He is operating between the God who created the visible realm and invisible realm. அவன் காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் இணைக்கக்கூடிய இடத்திலே அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். என்ன மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்க, என்ன மாதிரி ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம். நம்ம பைபிள்ல படிக்கும் பொழுது தேவன் அவனை தேடி வந்தார், அவன் தேவனோடு கூட பேசி பழகி கொண்டிருந்தான். He was having a face to face conversation with God. நம்ம எப்படி கிச்சன்ல இருந்து பெட்ரூமுக்கும் பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கும் நடந்து போறோமோ அந்த மாதிரி ஆதாம் காண்கிற உலகத்திலிருந்து காணாத உலகத்துக்கும் காணாத உலகத்திலிருந்து காண்கிற உலகத்துக்கும் அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். நான் ஏன் இவ்வளவு விவரிக்க வேண்டியது இருக்குன்னா, மனிதன் எப்பேற்பட்ட நிலையில் படைக்கப்பட்டான், அவனுக்கு மறுபடியும் கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Christ died not simply to take us to heaven. He wants to give access to heaven from earth. இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு நமக்கு திறவுகோல்களை கொடுக்கிறவராய் தேவன் இருக்கிறார். ஏன்னா ஆதாம் இவ இரண்டையுமே என்ன பண்றான்? சேர்த்து இணைக்கிறான். சரி, இன்னொரு வசனத்துக்கு நேராக உங்களை கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். கர்த்தர் கூட்டு வர்றாராம் ஆதாம் கிட்ட, இவன் என்ன பேர் சொல்றான்னு பார்க்கலான்னு. எப்படி? நீங்க இந்த சீனை மட்டும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் படைக்கிறாரு, பேர் வைக்கிறதுக்கு ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. எப்படி? ஏன்னா அவ்வளவு மனிதனை ஏன் நம்பினார்னா, இப்ப அவன் அவ்வளவு தூரம் ஆவி உலகத்திலே தேவனோடு கனெக்டடா இருக்கான். He was in perfect sync with the heavenly kingdom. அதனால தேவன் இவன் கரெக்டா செய்வான்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அவங்கிட்ட காரியத்தை கொண்டு வருகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு சொல்லலாம், இது எதுக்கு இங்க எழுதி வச்சார்? நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் புரியுன்றதுக்காக எழுதி வச்சிருக்கிறார். எப்படி? ஆனால் தான் பைபிள் படிக்கும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு புரியாதெல்லாம் நிச்சயம் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ஆவியானவர் நிச்சயமாய் புரிய வைப்பார். அதுக்கு ஒரே ஒரு ஆசை தானே, என்னன்னா, கர்த்தாவே எனக்கு இதெல்லாம் புரியல, எனக்கு எப்பயாவது புரிய வைங்க, ஜெபம் பண்ணீங்கன்னா போதும், ஒரு நாளில் புரிய வச்சிருவார். ஏன் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறானா, இவன் காணாத உலகத்திலே காண்கிறதை சரியாய் பார்த்து, ஆமென், இங்க காண்கிற உலகத்திலே அவைகளை சிருஷ்டிக்கிறவனாய், அவைகளை உருவாக்குகிறவனாய், அதற்கு பேரிடுகிறவனாய் கர்த்தர் ஆதாமை வைத்திருந்தார். சோ ஆதாம் எங்க இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 உலகங்களுக்கு நடுவாக செயல்படுகிறவனாய் இருந்தான்.
இப்ப ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு பின்பாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அப்படி என்று சொன்னால் இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. இதான் மனிதன் எங்கு படைக்கப்பட்டிருந்து எங்கே வீழ்ந்தான் என்பதற்கு இது ரொம்ப முக்கியமான இடம். இது 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 மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற மனுஷனை நினைச்சு நம்ம பரிதாபப்படுவோமோ இல்லையா, அவன் மேல கோவப்பட மாட்டோம். ஏன்னா மனிதன் இப்படிப்பட்ட உயரிய செயல்பாடுகளை செய்யக்கூடியவனாய் கர்த்தர் படைத்தார். he can interface with the visible and the invisible realm. that is his greatest capacity. ஆனால் பாவம் செய்த பொழுது என்ன நடக்கிறது அப்படி நீங்க வாசித்தீங்கன்னா, அங்கே கண் திறக்கப்பட்டு என்ன ஆயிடுச்சு, இப்ப நிர்வாணி என்று என்ன பண்றாம உணர்த்தப்படுகிறான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. சரி, இந்த இடத்துல போதும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு திறந்து வைக்க விரும்புகிறேன். மிச்சமுள்ள காரியங்களை தேவன் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. I want to unpack this revelation. இப்ப மனிதன் காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் சரியாக இயக்குகிறவனாய் ஒரு மகிமையின் மண்டலத்திலே வாழக்கூடிய எல்லாவித அந்தஸ்துகளையும் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா பாவம் செய்த பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இவனுக்கு காண்கிற உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வைகள் மங்கி போய் காணாத உலகத்தை அதிகமாய் பார்க்கக்கூடிய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. He couldn't see the invisible realm much. இவனால் காணாத உலகத்தை என்ன பண்ண முடியல, பெரிதாய் பார்க்க முடியவில்லை. இப்ப காண்கிற உலகத்தை பெரிதாய் பார்க்கிறவனாய் மாறிவிட்டான். ஏன் பாஸ்டர், காணாத உலகத்துல பார்க்க முடியாதவனாகவே மாறிட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. காணாத உலகத்தை கொஞ்சமாய் அரிதாய் இல்லாவிட்டால் மினிமமா ஓபன் பண்ற லெவல்ல மனுஷனை வச்சுட்டு காண்கிற உலகத்திற்கு அவன் கண் திறக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இந்த வசனத்துக்கு அப்புறம் தேவன் ஆதாம் ஏவாளோட பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப கண்டிப்பா அவனுக்கு என்ன பண்ணிருக்குது, காண்கிற உலகம் அதிகமாய் திறக்கப்பட்டது, காணாத உலகம் கொஞ்சமாய் திறக்கப்பட்டிருக்குது. அப்புறம் பைபிள்ல போக 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 கண்ணு மொத்தமாவே மூடிச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு பேர் பிப்ளிக்கல் தியாலஜி. இட்ஸ் கால் ப்ரொக்ரெசிவ் தியாலஜின்னு சொல்லுவோம். இப்ப எல்லா தியாலஜியும் இந்த சப்ஜெக்ட்ல பேசலாம். எப்படி? ஆமா, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, பிப்ளிக்கல் தியாலஜி, ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, பிராக்டிக்கல் தியாலஜி, இன்னும் எத்தனை தியாலஜி வந்தாலும் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பொருந்தும். எப்படி? ஏன்னா இந்த இந்த இன்ஜினை சரி பண்றதுக்கு, இந்த சப்ஜெக்டை சரி பண்றதுக்கு உலகத்துல இருக்க எல்லா டூல்ஸுமே தேவை. எப்படி? இப்ப என்ன ஆயிடுச்சு, காண்கிற உலகம் தான் இவனுக்கு பெருசா மாறிடுச்சு. இப்ப அந்த காண்கிற உலகம் பெருசா மாறின உடனே அவனுக்கு மகிமையின் மண்டலத்தினுடைய நிறைவுகள் எல்லாம் மூடப்பட்டு இப்பொழுது நான் நிர்வாணி என்று என்ன பண்ணுகிறான், அவன் பார்க்கப்படுகிறவனாய் மாறிவிட்டான். அங்கிருந்து அந்த வீழ்ச்சியினுடைய தாக்கம் ஆரம்பிக்கிறது. The fall of man continues. வீழ்ச்சி துவக்கப்பட்டு அது தொடர்ந்து என்ன பண்ணுகிறது, கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆதாம்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நோவாவுக்கு கொஞ்சம் காது கண்ணு என்ன பண்ணிச்சு, தெரிஞ்சிச்சு. கரெக்டா? அப்புறம் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் யாக்கோபு, அப்புறம் யோசேப்பு, இப்படி கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு யாருக்குமே தெரியல, இருண்ட காலம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இயேசு வந்தாதான் என்ன பண்ணுச்சு, மறுபடியும் கண் திறந்தது. இதைதான் நம்ம சொல்றோம் பாருங்க, மனிதனுடைய வீழ்ச்சி காணப்பட முடியாத உலகத்தை அவன் இயக்குகிறவனாய் இல்லாதபடி மாறிவிட்டான். இயேசு வந்த பொழுது இதை முற்றிலுமாய் ஆதாம் எப்படி வேலை செய்தானோ அதே இடத்துக்கு இயேசு தன்னை மறுபடியும் கொண்டு வந்தவராய் மாறிவிட்டார். He has restored back man to his original position. ஆதாம் எப்படி இருந்தானோ அதே நிலைமைக்கு கர்த்தர் மனிதனை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என்னோடு கூட நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓகே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் அத்தாரிட்டி இஸ் given to me. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு மனிதனாக பூமியிலே மறுபடியும் ஆதாம் எப்படி இயங்கினானோ அதே அதிகாரத்தை உடையவனாய் நான் இப்பொழுது மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
இப்ப இயேசு உயிரோடு எழுந்து இரண்டு உலகத்துக்கும் ஆபரேட் பண்ணதுனால இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு தேவனால் பலப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த இரண்டு உலகத்துக்கு நடுவாக வேலை செய்ய முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும் பொழுது காணாத உலகத்தோட நான் என்ன பண்றேன்? நான் கனெக்ட் ஆகிறேன். இந்த காண்கிற உலகமும் காணாத உலகத்தையும் நீங்க சற்று சிந்திக்க முடியாது. உங்களை நான் அழைத்துட்டு போக போறேன். எப்படி என்றால், இந்த காண்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கறது இல்லை. இதே மாதிரி காணாத உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அங்க முதல்ல என்ன கிடையாதுன்னா டைம் கிடையாது. எப்படி? காணாத உலகத்தில் என்ன கிடையாது? டைம் கிடையாது. அங்க போய் டைம் பார்த்துலாம் என்ன பண்ண முடியாது? டீ குடிக்க முடியாது. டைம் பார்த்து என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. டைம் பார்த்து யாட்டி சண்டையும் போட முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஷாக்கிங்கான உலகம். இப்போ நீங்கள் மட்டும் நினச்சி பாருங்களேன். இங்கே வந்து யார் கையிலையும் வாட்ச் கிடையாது, யார் கையிலையும் என்ன கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, வால் கிளாக் கிடையாது. இப்போ இது என்ன ஆகும்? இந்த மீட்டிங்கு அப்படியே போயிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கவங்களும் அப்படியே போங்கன்னு என்ன பண்ணுவாங்க? நம்ம காலத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் போனீங்கன்னா என்ன கிடையாது? ஷாக்கிங்காக இருக்கும். எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இரண்டு உலகத்திலும் இணைந்து வேலை செய்த நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்னோடு கூட சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசேஜ். இந்த இடத்தோடு கூட நான் இன்றைக்கு நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன். சகரியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு என்னோடு பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறது என்னவென்று பார் என்றான். பாருங்க, இது எல்லாமே ஏதோ பூமியில நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரியே பரலோகத்துல ஆவியில நடக்குதுன்றதை காண்பிக்கிறார் சகரியாவுக்கு. எப்படி மனுஷன் ஆதாம் எப்படி இரண்டு உலகத்துக்கு உள்ள வேலை செய்தானோ, அபிஷேகிக்கப்பட்ட தேவ மனிதர்களும் இரண்டு உலகத்துக்கு நடுவாக வேலை செய்திருக்கிறார்கள். நான் நிறைய பேரை வேதத்திலிருந்து காண்பிக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான இந்த இடத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். சகரியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓகே, வெளியே வந்து உன் கண்களை ஏறிட்டு புறப்பட்டு வருகிறது என்னவென்று. இது ஏதோ லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி போயின்னு இருக்குது. கரெக்டா? வந்து பாருன்றாரு. இப்ப சகரியாவும் என்ன பண்றாரு? பார்க்கிறாரு. ஏன்னா காணாத உலகத்துல என்ன நடக்கிறது என்று காண்கிற உலகத்திலிருந்து இவரால் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். 6ஆம் வசனம். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். அது புறப்பட்டு வரக்கூடிய ஒரு மரக்கால் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்ம பூமியில இருக்கக்கூடிய அளவுகோல்கள் இருக்கு பாருங்க. என்ன சொல்லுவோம் தமிழ்ல? படி. ஒரு படி பறந்து வருதான். எப்படி? மரக்கால் என்ன பண்ணுதான்? பறந்து வருதான். ஏன்னா இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் புவியீர்ப்பு விசையை வேலை செய்யாது. ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன வேலை செய்யாது? இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுன்னா, பைபிள் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு நிறைந்த புஸ்தகமாய் மாறிடும். இட் பிகம்ஸ் அ ஒண்டர்ஃபுல் நரேட்டிவ் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அங்க என்ன சொல்றாருன்னா ஒன்னு பறந்து வருதான். சரி, வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர் பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதுதான் அவருடைய கண்ணோக்கம் என்று சொன்னார். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. இதோ ஒரு ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். இப்ப இதெல்லாம் பாருங்க, ஒரு டிராமாட்டிக் எக்ஸ்பிளனேஷனா இருக்குது. ஆனா இதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே நிறைவேறுகிறது. ஏன்னா அங்க நம்ம காண்கிற உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் போல இல்லாதபடி ஆச்சரியத்துக்குரிய சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு மரக்கால் நடுவில் ஒரு அம்மா உட்காந்துருக்குதான். எப்படி? அது என்ன சொல்றோம்? ஒரு தாளந்து நிறைய ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. இப்போ இது யார் தூக்கினது? நீங்கள் இப்போ இதெல்லாம் பூமியில் நம்ம இப்போ சில காட்சிகள், வெள்ளித்திரை, அப்புறம் என்ன திரைன்னு 2-3 திரை இருக்குது. எல்லா திரையிலையும் என்ன நடக்குதுன்னா ஏதாவது ஒன்று பறந்து வரும். கரெக்டா? ஏதாவது ஒன்று என்ன பண்ணும்?
பறந்து வரும். அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் எங்கிருந்து இரவல் பாங்கப்பட்டதுன்னா காணாத உலகத்திலே இவைகள்லாம் நிஜமா இருக்கிறது. இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? அவன் தடவிட்டு ஒரு மேட்ல ஏறி உட்காந்து பறந்து போவோம். அது நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் கனவா இருக்குது. நான் சொல்றேன், அதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்திலே நிஜங்கள். அதனால்தான் இந்த மாதிரியான நிறைய திரைப்படங்கள், வெள்ளித்திரைகள் இதெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் காணாத மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய உண்மை நிலைகளை இந்த பூமியிலே காண்பித்து அது தேவையில்லாத ஆவிகளோடு கனெக்ட் பண்றாங்க. இப்போ நான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஒருத்தர் நம்ம மெசேஜை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை ஏற்றுக்காமல் போக மாட்டாங்க. இதை முதல்ல சொல்லியிருந்தேன்னா பிரச்சனை. ஏன்னா இப்போ நம்ம காணாத உலகத்தில் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸ், த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் அந்த படத்தை பார்க்கல. ஓகே, அதில் எல்லாமே மாய வித்தை நிறைந்ததாக இருக்கும். ஏதோ ஒன்று பறக்கும். கரெக்டாக நான் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பார்த்துருக்கேன். எனக்கு அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு பொறுமை இல்லை. இன்னொன்று என்னென்னா, இது கண்டிப்பாக வேற ஒரு உலகத்திலேருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் என்று என்னால் நிச்சயமாக நம்ப முடியும். ஏன்னா அங்கு தான் இந்த புவி ஈர்ப்பு விசை வேலை செய்யாது, டைம் வேலை செய்யாது. கரெக்டாக இது எல்லாமே என்னென்னா காணாத உலகத்திலே எதிர்க்கக்கூடிய நிச்சயங்கள். நான் உங்களை வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு இன்னும் கூட்டு போகல. அங்கே கூட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய காட்சிகள் இருக்கும். எப்படி இப்போ நம்மளுக்கு யோசிக்கலாம், இதெல்லாம் இவ்வளோ இருக்குதா பாஸ்டர்? இவ்விரண்டுக்கும் நடுவாக வேலை செய்யக்கூடிய வெலனை உள்ளவன் தான் மனிதன். அதனால தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவ பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது, வார்த்தை எடுத்து படிக்கும் பொழுது நீங்கள் வெறும் பூமியிலிருந்து வேலை செய்யவில்லை, காண்கிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் இணைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம என்னன்னா, கர்த்தாவே எப்படியாவது சக்கரை வாங்க காசு கொடுங்க, எப்படியாவது பைக்கு மாற்ற காசு கொடுங்க, பஞ்சர் ஓட்ட காசு கொடுங்க. எப்படி கர்த்தர் சொல்லுவார், ஒன்று என்ன லெவலில் நான் உருவாக்குனேன். காணாத உலகத்திலே வேலை செய்து காண்கிற உலகத்தை மாற்றக்கூடிய மனிதனாய் தேவன் மனிதனை வைத்திருக்கிறார். இவன் அதுலேருந்து விழுந்து போனான். ஆனால் அதை சரியாய் நிப்பாட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால த இன்டர்ஃபேஸ், இந்த இரண்டு உலகத்தையும் இணைக்கிறவன் மனிதனாக இருக்கிறான். இந்த உலகத்தை பார்த்த எல்லாரும், ஓகே, இதுக்கு நான் பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கொடுக்க முடியல, அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் 2 பேரை முக்கியமாய் காண்பித்திருக்கிறேன். பவுலை காண்பித்திருக்கிறேன், ஆதாமை காண்பித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 3வதாக சகரியாவையும் காமிச்சிருக்கிறேன். இவன் என்னென்னமோ பார்க்குறான். ஏன்னா அதிர்ச்சி உலகம், காணாத உலகம். என்ன உலகம்? அதிர்ச்சி உலகம். அதனால நாம் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், அழைப்பு வந்துருச்சு, நம்ம மேலே அபிஷேகம் வந்துருச்சு, ஏதோ நம்ம ஜெபம் பண்ணால் ஏதாவது நடக்கும் பாஸ்டர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நடத்தக்கூடிய எல்லா பலனையும் உடையவர்களாய் கர்த்தர் நம்மேல் திட்டத்தையும் தீர்மானத்தையும் அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள், ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ப்ரே பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. அப்படியே இந்த சப்ஜெக்ட் எங்களுக்குள்ள நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று ஜெபிங்க. ஹல்லேலூயா. இது இப்ப நாங்க உடனே கேட்டோம், இது கேட்டது மட்டும் எங்களுக்கு வேலை செய்யட்டும் என்று அல்லப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு அது நல்லா புரியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாம் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, மனிதன் எவ்வளவு முக்கியமானவன், மனிதன் எப்படி வேலை செய்யக்கூடியவன், மனிதன் எப்படி இயங்கக்கூடியவன், மனிதன் எப்படி இயங்கக்கூடியவன். கர்த்தாவே, நாங்கள் ஞானமாய் வேலை செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரகலா ஷதரா பா கபாலா பூ சபா கபாலா பூ. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, காணாத உலகத்தை நாங்கள் இணைக்கக்கூடிய ஒரு பலனுள்ள மக்களாய், ஆற்றல் உள்ள மக்களாய், கர்த்தாவே, இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆகாய மண்டலத்திலே நீர் வாசம் செய்கிற சிங்காசனத்தை சுற்றி இருக்கக்கூடிய மண்டலங்களிலே இயங்கக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் பாருங்க. கர்த்தாவே, அதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. கர்த்தாவே, எங்களுக்குள்ளாய் அந்த வெளிச்சம் உண்டு
உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். அந்த வெளிச்சம் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மாறுதல்களை நாங்கள் பூமியில் கொண்டு வருகிறவர்களாய் கர்த்தாவே சகல அதிகாரத்தையும் பெற்ற இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து இப்பொழுது நீ சொல் அவைகள் நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே வழிவிடாத பாதைகள் இயேசுவே நாமத்தினாலே வழி உண்டாக்கப்படுவதாக. கர்த்தாவே முடிக்க முடியாத ப்ராஜெக்ட் இயேசுவே நாமத்தினாலே முடிக்கப்படுவதாக. நிறைவேற்றப்பட முடியாத தெய்வீக திட்டங்கள் இயேசுவே நாமத்தால் நிறைவேறுவதாக. கர்த்தாவே சபைகள் விருத்தி அடைவதாக, சபைகள் வளருவதாக. கர்த்தாவே சீஷர்கள் எழும்புவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, ஞானஸ்தானம் எடுப்பார்களாக, சுகமடைவார்களாக, பலனடைவார்களாக. கர்த்தாவே பிசாசின் ஆதிக்கத்தில் இந்த மக்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. கர்த்தாவே மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்களாக, வியாதிகள் கர்த்தாவே காணாமல் போவதாக. இவைகளை எல்லாம் பிறப்பிக்கும்படியாக எங்கள் மேல் வந்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வந்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம கரத்தை நம்முடைய சிரசின் மேல், நம்ம தலையின் மேல வச்சு ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கத்திற்காக, இப்படிப்பட்ட ஒரு ஆளுகைக்காக கிறிஸ்து எங்களுக்காக உயிரோடு எழும்பி சகல அதிகாரத்தை மனிதனுக்கு மறுபடியும் நீர் தாங்கி கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாங்கி கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் கட்டளை இடுகிறது நிற்க போகிறது, நாங்கள் ஜெபிக்கிறது நிறைவேற போகிறது, நாங்கள் பேசுகிறது கர்த்தாவே அவைகள் காட்சிகளாய் மாறப்போகிறது, இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல நாங்கள் அழைக்க போகிறோம். கர்த்தாவே நாங்கள் கட்டளையிட நிற்க போகிறது. கர்த்தாவே நாங்கள் கட்டளையிடும் பொழுது அவைகள் நிற்க போகிறது. தேவன் எங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களுடைய மனக்கண்கள் எல்லாம் இன்னும் பிரகாசமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் பிரகாசமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே எங்களுடைய மனக்கண்கள் வெளிச்சமாகட்டும். அப்பா இப்படிப்பட்ட சத்தியங்களுக்குள்ள எங்களுடைய கண்கள் பிரகாசமாகட்டும். எங்கள் ஊழியங்கள் பிரகாசமாகட்டும். கர்த்தாவே எங்க பிலீவர்ஸ் பிரகாசமாகட்டும். எங்களுடைய வாலிபர்கள் பிரகாசமாகட்டும். எங்க சபை ஒரு பிரகாசமான நாட்களுக்குள்ளாய் வரட்டும். கர்த்தாவே நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய சபைகளுக்குள்ள வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தாவே வெளிச்சம் உண்டாகட்டும். ஒரு பெரிய அதிகாரத்தோடு கர்த்தாவே இன்றைக்கு எங்களை அனுப்புகிறேன். உலகம் எங்கும் போங்கள், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பெரிய அதிகாரத்தோடு எங்களை அனுப்புகிறேன். கர்த்தாவே இந்த வேளையில ஊழியக்காரனாய், தீர்க்கதரிசியாய், ஒரு ஆசாரியனாய் நின்று கர்த்தாவே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவர்கள் புறப்பட்டு போய் பூமியிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார்களாக, மறுரூபங்களை உண்டு பண்ணுவார்களாக, சாட்சிகளை எழுப்புவார்களாக. தேவன் இருக்கிறார், படைத்தவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை நிலை நிற்கிறது என்ற ஒரு சாட்சி ஒவ்வொருத்தர் மூலமா எழுப்பப்படும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.